واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களின் மீதும் வாழ்கிறவர்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தப்சீருடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஆயத்து சூரத்துல் முஃமினூன் 17வது ஆயத்தை பார்க்க இருக்கின்றோம். தப்சீருடைய தொடரில் இன்று பார்க்க இருக்கின்ற ஆயத்து வலக்கத் ஹலக்னா ஃபௌகஹும் சபஅ தொராயிக வமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். நிச்சயமாக நாம் உங்களுக்கு மேலே 7 அடுக்குகளை படைத்துள்ளோம். இப்படைப்புகள் விஷயத்தில் நிச்சயமாக நாம் அலட்சியமானவராக இருக்கவில்லை. முந்தைய வசனங்களில் மனித படைப்பை பற்றிய கூறிய அல்லாஹ் இந்த வசனத்தில் 7 வானங்கள் படைத்ததை பற்றி கூறுகின்றான். மனித படைப்பை பற்றி பேசிய அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் பற்றி கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதனை படைப்பதை விட மிக பெரியதாகும் என்று கூறுகின்றான். மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் மிக அழகாக கூறுகின்றான், வைல சமாஇ கைஃப ருஃபியத், அதாவது வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நீ பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த ஒரு தூணும் இல்லாமல் வானம் எப்படி நிற்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறான். 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையாகவும் அல்லாஹுவாகிய அவனை தஸ்பீஹ் செய்கின்றது. ஆனால் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பான நம் மனித படைப்பு மற்றும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதில் மிகவும் பொடுபோக்காக இருக்கின்றோம். மற்ற படைப்பினங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவற்றை விட நமக்கு சிறப்பானதையும் மகத்துவத்தையும் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த படைப்புகள் தஸ்பீஹ் செய்யும் அளவு கூட நாம் தஸ்பீஹ் செய்வதில்லை. சிந்திக்க வேண்டிய விஷயமாக இது உள்ளது. இன்னும் அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளில் அலட்சியமாக நாம் இல்லை என்று கூறுகிறான். அதாவது வானம், பூமி, மலை என்று அதிலுள்ள அனைத்தும் அல்லாஹுவாகிய அவனை தஸ்பீஹ் செய்கின்றது. இன்னும் மலைகள், குன்றுகள், மணல் மேடுகள், மரங்கள், கடல்கள் ஆகியவற்றிலுள்ள பொருட்களின் எண்ணிக்கையும் அவன் அறிகின்றான். மற்றொரு வசனத்தில் அவன் அறியாமல் ஒரு இலை கூட உதிர்வதில்லை. பூமியின் எந்த ஒரு பொருளும் தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. அதாவது எந்தளவு என்றால், அமாவாசை இரவில் மலையின் அடிப்பகுதியில் ஒரு கல்லின் மீது கருப்பு எறும்பு ஒன்று ஊர்ந்து செல்லும் ஓசை கேட்கும் வல்லமை படைத்தவன் அல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் தனது மகத்துவத்தையும் படைப்புகளின் மீது அவனுக்கு இருக்கும் நுணுக்கமான கண்காணிப்பையும் விளக்குகின்றான். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.